கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் பேச இருக்கிறது மரத்தை குறித்து. ஒரு மரம் எதை குறிக்கிறது என்று நாம் தியானிக்கும் போது, ஒரு மரம் யாரோ வச்சாங்க. மரம் பெரியவர்கள், நல்லவர்கள், யார் என்று நமக்கு தெரியாது. யாரோ ஒரு வச்ச மரம் நம் வெயிலுக்கு நமக்கு நிழல் கொடுக்கிறது, நமக்கு குளிர்ந்த காற்று கொடுக்கிறது. அது அப்படி சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். ஒரு மரம் நமக்கு எவ்வளோ நன்மையை கொடுக்கிறது. நமக்கு அது மரம் தீமை செய்வதில்லை. எப்படியோ எத்தனையோ அது நம்ம நினச்சி பார்க்கும்போது எத்தனையோ காரியங்கள் நம்மளுக்கு மரம் நன்மை செய்கிறது. அப்படிதான் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். யோபு 14ஆம் அதிகாரத்தில் மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு, மனுஷனை குறித்து எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாசித்து பாருங்க. தயவு செய்து வேதத்தை நீங்கள் எடுத்து யோபு 14ஆம் அதிகாரம் முழுதும் வாசித்தால் போதும். பொறுமையாக வாசிங்க. அந்த வார்த்தையை தியானித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்த வார்த்தையில் சொல்லுது, பூவை பார்த்து, பூவு கூட நம்மளுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறதா. பூவை பாருங்க, அந்த செடியில் அழகாக பூக்குது. அதிகாலையில் அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த பூ எத்தனையோ இதுக்கு பிரயோஜனம் ஆகுது. மனுஷன் எதுக்கு பிரயோஜனம் ஆகிறார் என்று நீங்களே சிந்தித்து பாருங்க. அது நான் சொல்லக்கூடாது, நீங்களே சிந்தித்து பாருங்க. தயவு செய்து நாம் எதுக்கு நம்ம பிரயோஜனம் ஆகியிருக்கிறோம், யாருக்கு நம்ம நல்லது செஞ்சிருக்கிறோம், நம் பிறந்தலேருந்து யாருக்கு நல்லது செஞ்சிருக்கோம், கெட்டது செஞ்சிருக்கோம், கொஞ்சம் தயவு செய்து நீங்களே நியாயம் தீர்த்து கொண்டீர்கள் என்றால் நம்மளுக்கு மற்றவங்க யாரும் நியாயம் தீர்க்க தேவையில்லை. தேவ பிள்ளைகளே, தயவு செய்து யார் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஜாதி மதம் பார்க்கல. மதம் ஆண்டவருக்கு தேவையில்லை. மதமும் தேவையில்லை, ஜாதியும் தேவையில்லை. உங்களை பார்க்கிறார் ஆண்டவர். பாவத்தை வெறுக்கிறார், உங்களை வெறுக்கல. நாம் செய்கிற பாவத்தை அவர் வெறுக்கிறார் ஒழிஞ்சு நம்மளை யாரையும் ஆண்டவர் வெறுப்பதில்லை. அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் இரக்கத்தின் தகப்பனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த வேதத்தை வாசித்து பாருங்கள். மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு, மனுஷனை குறித்து எந்த நம்பிக்கையும் இல்லை. தயவு செய்து எடுத்து பாருங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நான் நீங்கிறோம். மூச்சு போச்சுன்னா நம்மளை தூக்கி வெளியே போட்டுருவாங்க, ரோட்டில் கூட போட்டுருவாங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலை மனுஷன் நம்ம என்ன சொல்றது, அருந்து போன செருப்பு கூட எடுத்து வீட்டில் வைக்கிறாங்க. மனுஷன் செத்து போன தூக்கி வெளியே போடுறாங்க. கொஞ்ச நேரம் அப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த பேரே மாறி போகுது. இப்போ என் பேர் செல்வம்னா, செல்வம் இல்லடா இவன் பிரேதம், செத்து போன பிரேத தூக்கி வெளியே வைக்கிறான்னு சொல்றாங்க. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. யாரையும் நான் பற்றி குற்றப்படுத்தவும் எனக்கு விரும்பல. நம்மளை குறித்து எந்த நம்பிக்கையும் இல்லை. இருக்க நாள் உண்மையா இருங்க, சத்தியமா வாழுங்க. தயவு செய்து ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்து வாழுங்க. நான் சொல்ல வர்றது அதுதான். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வேதத்தை வாசித்தா போதும் உங்களுக்கு. அதுல நான் சொல்வதை காட்டிலும் நீங்க நல்லவர்கள், உத்தமர்கள், என்னை காட்டிலும் நீங்கள் உண்மை உள்ளவர்கள், பரிசுத்தவன் உள்ளவர்கள். தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களை அனைவரையும் தேவன் நேசிக்கிறார். உங்களை பாவி என்று ஆண்டவர் தள்ள மாட்டார். மனசை உங்களை தள்ளுவான். நீ வேண்டாம், இவன் கெட்டவன் நல்லவன் சொல்லுவாங்க. கடவுள், நம்மளை படைத்த ஆண்டவர், நீ நல்லவன் கெட்டவன் என்று சொல்ல மாட்டார். அவர் கண்களுக்கு நம்ம எல்லாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். தயவு செய்து இந்த வேதத்தை வாசித்து பாருங்கள். 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நீங்க புரிஞ்சுக்குவீங்க, தெரிஞ்சுக்குவீங்க, எல்லாம் உங்களுக்கு புரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சமாதானமும் அவர் கிருபையும் உங்களை தாங்கும். இயேசுவின் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென்.